ரொம்ப குயிக்காக அர்ஜென்ட்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா, உப்புமா வந்து குயிக்காக பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி வந்து ரவை ஃப்ரீயா இருக்க டைம்ல வந்து சிம்லயே வச்சு வறுத்து ஒரு இதில போட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ரொம்ப குயிக்காக பண்ணிரலாம். ஆயில் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் வெங்காயம் வந்து நீளமா கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு, பச்சை மிளகாவும் நீளமா கட் பண்ணி வச்சு சேர்த்துட்டு, கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை கருவேப்பிலை சேர்த்து, கொஞ்சமா வந்து வெங்காயம் வதக்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். உப்புமாவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டியதில்ல. கொஞ்சம் பச்சை பச்சையா இருந்தா தான் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கப் ரவைக்கு 3 கப் அந்த மாரி வந்து தண்ணிய வந்து அளவு வைப்பேன். உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா கொல கொலன்னு வேணும்னா, கொஞ்சம் 3 1/2 அந்த மாரி வந்து வச்சுக்கோங்க. இது நல்லா பொது பொதுன்னு சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டிப்படுறப்போ வந்து சைடுல நெய் ஃபுல்லா விட்டுட்டு, அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். ரவை போட்டதுலேருந்தே அடுப்ப கொஞ்சம் சிம்லயே வச்சுக்கிட்டிங்கன்னா, 3, 4 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிரும்.